வணக்கம். உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத் தெருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு உங்கள் தில்லைத் தெருவின் வணக்கம். இன்றைக்கி இந்து பேப்பரில் பார்த்தா மேற்கு வங்காளத்தில் அதான் கல்கத்தாவில் மறுபடியும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ரேப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறான். இதே குழப்பா போச்சு போல இருக்குது வெஸ்ட் பெங்காலில். பாலத்தை படிக்கிறதுக்காக அட்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சா இப்படி ரேப் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ தான் சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு நிர்பயா கேஸு, இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்தால் அது எங்கே நாடு போகுதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது சென்னை மாகாணம், வடகிழக்கு தென்கிழக்கு பருவமழையெல்லாம் வரப்போகிறது. எல்லாம் கயிறு கட்டி வரப்போகிறது, சலங்கை கட்டிக்கிட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. குறிப்பாக மாங்காடு, நான் இருக்கிற இடம் மாங்காடு, அதுக்காக குறிப்பான்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி அங்கங்கே தேங்கிடும், கொசுலேருந்து எல்லாமே வரும். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு ஒன்றும் புரியல. பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு பயமாக தான் இருக்குது. அது ஒன்று. அதுக்கடுத்தது தங்கம் விலை 92,000 வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் 1,00,000 வந்துடும். அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம்லாம் கிடையாது. இனிமேல் தாலிக்கு இந்த 9 கேரட்டில் ஒரு பவுன் வைக்கிறான், ரொம்ப குறைச்ச விலைக்கு. அதாவது அதில் பர்சன்டேஜ் ஆஃப் தங்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை போட்டு செஞ்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா கல்யாணத்துக்கெல்லாம் இனிமேல் கேஷாக கொடுத்துட்றோம், தங்கத்துக்கு பதிலாக நகைக்கு பதிலாக பணமாக கொடுத்துட்றோன்னு சொல்லி பேசிக்க வேண்டியதான், பேரம் பேசிக்க வேண்டியது. தெர் இஸ் நோ அதர் வே. ஏன்னா தங்கம் இனிமேல் ஏறிட்டு தான் போகும், மொழி இறங்காது. அதுக்கேற்ற மாதிரி சூதானமாக வேறு ஏதாவது மாற்று முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமணம் செய்பவர்கள். அது ஒன்று. அதுக்கடுத்து வழக்கம் போல் நாய்க்கடி, அது நான் சொல்லவே வேண்டாம். இது எத்தனையோ காலமாக நாய்க்கடி இருக்குது. இப்போ ரொம்ப விகரஸாக போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு தரையும் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறத அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க கூட்டாக பேசி ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் தண்ணி தொட்டி வைக்கிறான், சிமெண்ட்டு தொட்டி. அதில் தண்ணியை கொண்டு நிரப்பி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோ, நாய்க்கு தாகம் எடுக்கும்போது எல்லாருக்குமே தாகம் எடுக்கும். அது நாய் மாடுகள்லாம் குடிக்கும்போது அந்த தர்ஸ்டினஸ், அந்த தாகம் தீரும்போது அந்த ஒரு வெறுப்பு இல்லாத இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிற, டீஹைட்ரேஷன் இல்லாத இருக்கும். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கலனாலே எல்லாருக்குமே ஒரு கடுப்பு வரும். அது நாய்கள் மட்டும் விதி விலக்கா? யாருமே நம்ம ஒரு தெருவாசியை செய்கிறதில்ல. அந்த 200 ரூபா 300 ரூபாயை நம்ம மிச்சப்படுத்தி ஈகோ பார்க்கறதுனால தான் கடித்து செத்து போகிறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்ல. இதெல்லாம் நமக்கு நாமே செஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கணுங்கிறதெல்லாம் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ். இதெல்லாம் என்ன இருக்குது? நான்லாம் சொந்த வீடு, இப்போ என் டெல்லில் தெருவுக்கு வந்துட்டேன். சொந்த வீடு இருக்கும்போது என் மனைவி மாதத்துக்கு ஒரு தொட்டி வாங்கி வைப்போம். அது நீ மாதத்துக்கு ஒரு தொட்டிங்கிற, ஏன்னா 200 ரூபா போனால் போகிறது. ஏன்னா மாடு குடிக்கும்போது தள்ளி விட்டுடும், சிமெண்ட் தொட்டி உடஞ்சிரும். இத்தனைக்கும் தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட கலெக்ஷனே பண்ண மாட்டான். மாங்காடு சக்தி நகரில் சொல்கிறேன். அதுமாரி எல்லோரும் பண்ணணும் ஒரு தெருவில். இதெல்லாம் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோன்னா மெயின்டெனன்ஸ் காசுன்னு கொடுக்குறோமில்ல. ஃப்ளாட்டில் இருக்கும்போது 2,000 ரூபா 3,000 ரூபான்னு வாங்குகிறோம். அதேமாரி தான் இது. ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணணும். அதுமாரி குப்பைகள் கொட்டும்போது இந்த டெங்கு மலேரியாலாம் ஏன் வருதுன்னா, நம்ம குப்பையை சேர்த்து வைக்கிறதெல்லாம். ஒன்று மனுஷன் பணத்தை சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா நல்ல குணநலங்கள் கொண்டு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். இப்போ பணத்தை சேர்த்து வச்சுட்டு கூடயே குப்பையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து குப்பை வெளியில் போயிட்டா போகிறோம். அது எங்கே வேணாலும் ரோட்டில் பறக்கலாம், அடுத்தவன் மேலே மூஞ்சில் படலாம், முதுகில் படலாம். இல்லை நம்ம குடியிருக்கிற இடத்துல வீடுகளில் சுற்றி குப்பைகளை வச்சிருக்கலாம். நம்ம போர்ஷனில் குப்பை இருக்காங்க கூட ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் இருக்கும். குப்பையை அந்தந்த தொட்டியில் போடணும். அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட தொட்டியில் போடணும். இல்லை குப்பை வண்டிகள் 2 நாளைக்கு ஒரு தடவை வருதா, அதில் போடணும். சரி, குப்பை வண்டியே வரல சார் எங்கள் ஏரியாவில்னா, குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடத்துலையும் ஒரு தொட்டி வச்சுருப்பான், பெரிய வண்டி மாதிரி. அந்த இடத்துல கொண்டு போய் மெனக்கெட்டு கொண்டு போய் போட்டுட்டு வரணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். 2 நாள் 3 நாள் என் ஏரியாவில் மாங்காட்டில் குப்பை வண்டி வரலன்னா அதுக்காக நான் நினச்சி வச்சுருக்க மாட்டேன். ஒரு சாக்கு யூரியா சாக்கில் கட்டி அதை எடுத்துகிட்டு போய் எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அங்கே போட்டுட்டு வருவேன். அதுவும் ரோட்டில் போட மாட்டேன். ஸோ இதுமாரி நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரணும். எதுவுமே வராத எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்யணும்னா அப்புறம் என்ன இருக்க போகிறது? அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து நல்லது செய்கிறதுக்காக அவர்கள் இருக்கார்கள். எல்லாத்துக்கும் பண்ணணும்னா இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அரசாங்கம் உங்கள் வீட்டுக்கு பெருகி கூட கொடுக்கணும்னு சொல்லி வைக்க போல இருக்கு. இப்போ மக்கள் அதேமாரி ஆகிட்டாங்க. நமக்கு நாமே முதல்வர் சொன்ன மாதிரி நமக்கு நாமே எல்லாத்தையுமே செல்ஃப் ரெஃபைன் பண்ணிக்கணும். குப்பையை போடுறது, சுத்தமாக வச்சுக்கிறது. சில இடங்களில் பாருங்கள், நான் சென்னையில் ஒரு 50 இயர்ஸாக இருக்கிறதுனால ஐ ஹேவ் எ ரைட் டு டெல் ஆல் தோஸ் திங்ஸ் இன் த சென்னை சிட்டி, மெட்ராஸ். சில இடங்களில் பாருங்கள், குறிப்பாக போயஸ் கார்டனு, கிரீன்வேஸ் ரோடு, அதுமாரி இந்த டி நகரில் உள்ள சில முக்கியமான விவிஐபிகள் ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க செல்ஃப் டிசிப்ளின். அதுமாரி மயிலாப்பூரில் போய் பாருங்கள், முக்கியமான இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். குப்பையே இருக்காது. ரோட்டில் எந்த ஒரு குப்பையும் இருக்க, மரங்கள்லாம் அழகாக நடப்பட்டு நன்கு வளர்க்கப்பட்டு இருக்கும். அதுமாரி நமக்கு நாமே பண்ணிக்கணும் சார். இதுக்கெல்லாம் விவிஐபிஸ்லாம் கிடையாது. நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுட்டா நமக்கே ஐஎஸ்ஓ வாங்கிக்கலாம். மெட்ராஸ்லேயே ஐஎஸ்ஓ வாங்கின முதல் சலூன் எது தெரியுமா? ரமேஷ் சலூன் தான், நுங்கம்பாக்கத்தில். அதுமாரி ஐஎஸ்ஓங்கிறது ஒன்றும் இல்லை, ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ, நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன
வழிமுறைகளை கடைபிடிக்கிறோமோ அதெல்லாம் ஆய்வு செய்து அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட். நம்ம வீடு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கூட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், போட்டுக்கலாம் வாசலில், திஸ் இஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஹவுஸ் அப்படின்னு. அதனால் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சுத்தமாக இருங்க, நல்ல எண்ணங்களோட கூடுமான வரைக்கும் நல்லது பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு. சப்போஸ் உங்களால் நல்லது பண்ண முடியலை, நல்லது பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அடுத்தவன் செய்கிற நல்லதை கெடுக்காத இருங்க. உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாத இருங்கன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவான். அதனால் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நம்மெல்லாம் குடியோர்க்கும் நமனை அஞ்சோம்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா செய்கிறவனை கெடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் வாழ்க்கை ஒரு தடவை தான். அதனால் வாழற வரைக்கும் நல்ல எண்ணங்களோட வாழுங்க, ஆரோக்கியமும் இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒருத்தருக்கு தான் சக்கரை நோய் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் 4 பேருக்கு சக்கரை நோய் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறைகள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் சார். அதுக்கடுத்தது கூடுமான வரைக்கும் கோபத்தை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல உணவுகள், உடற்பயிற்சிகள், நல்ல தூக்கம். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். உடனே எனக்கு இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டு, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், கேடியில் ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும், கான்ட்ரரியாக இருக்கும். அது எதையும் காரணம் சொல்லாமல் உங்களுக்குன்னு சில உடற்பயிற்சிகள், தூக்கங்கள்லாம் வச்சுங்க. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக இந்த ஒரே பிள்ளையை பெற்றவர்களுக்கு சொல்கிறேன், ஆண் பிள்ளையை பெற்றவர்கள். இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிள்ளைக்கே கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை பார்த்துக்கணுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை ரோட்டில் தான் கொண்டு விட்டுடும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உரை. இதை கடைசியாக அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் பிற்காலத்துக்கு சேர்த்து வச்சிங்க. அது பேங்கில் வேணாலும் போடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அமைப்புகளில் போடலாம். ஆனால் உங்களுக்குன்னு இருக்கணும். என்ன தான் ஆசையாக புள்ள வளர்த்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது நாளைக்கு திருமணமாகி அந்த பையன் போகும்போது டெஃபினட்டாக 100க்கு 99% உங்களை பேணி காப்பான் என்பது என்ன சொல்கிறது, குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான். சரியா? அடுத்த காணொலியில் மறுபடியும் பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.